ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற அடுத்த குட்டி ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்னாலிராமன் ஸ்டோரி பார்ட் 18, நாய்வால் நிமிர்ந்தது. இது கதையோட டைட்டில். இந்த கதையில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாமா? அன்னைக்கு தர்பார் ஆறில் எல்லாரும் ஒன்றா கூடி உட்காந்துருந்தாங்க. சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த அரசனும் பல விசாரணைகளை முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு அமர்ந்திருந்தாருங்க. அப்பொழுது தொடர்ந்த பயிற்சினால் இயற்கையை மாற்றிவிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்பார் ஆறில் ஒரு பேச்சு அடிபட்டது. ஏன் முடியாது, சித்திரமும் கைப்பழக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். எப்படி முடியும், இயற்கையை போய் யாரால மாற்ற முடியுமா அப்படின்னு பாதி பேர் சொன்னாங்க. எங்கே யாரும் நாய் வாழை நிமிர்த்த முடியுமா, அது போல தான் இதுவும் அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னாருங்க. நீங்கள் சொல்வது சரியே அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் அதை ஆமோதிச்சாருங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நாள்தோறும் நிமிர்த்திக்கிட்டே இருந்தால் நாய்வால் கூட சமயத்தில் நிமிர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஒருவர் அதுக்கு மறுப்பு சொன்னார். நீங்கள் அப்படியா சொல்கிறீங்க, அதையும் தான் பரிசித்து பார்த்துலாமே அப்படின்னாரு மன்னர். அதுவும் சரிதான், அப்படியே செய்யுங்க அப்படின்றாங்க. உடனே 10 நாய்க்குட்டிகளை எடுத்துகிட்டு வர சொன்னார் மன்னர். நாய் வாழை நிமிர்த்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்த 10 பேருக்கும் அதுங்களை கொடுத்து வளர்க்க சொன்னாருங்க. அதுக்காக ஒவ்வொருத்தரும் மாதம் 10 பொன் வீதம் கொடுக்கவும் ஏற்பாடு செஞ்சார் அரசர். அந்த 10 பேரில் தெனாலிராமனும் ஒருத்தன். அவனும் ஒரு நாய்க்குட்டியை வாங்கிட்டு போனான். 3 மாதங்களுக்குள்ள நாய் வாழை நிமித்தி காட்டணும் அப்படின்னு தான் அரசர் சொல்லி அனுப்பிச்சாரு. நாய்க்குட்டிகளை வளர்க்குறதுல மேலும் செலவானாலும் அரண்மனையிலேருந்து வாங்கிக்கோங்க, அதுக்காக நீங்கள் ஒன்றும் உங்கள் கையில் இருக்க பணத்தை செலவழிக்க வேணாம் அப்படின்னு அரசரும் சொல்லிட்டாருங்க. அந்த நாய்க்குட்டியை எல்லாரும் ரொம்பவே கவனமாக வளர்த்து வந்தாங்க. அதனுடைய வளைஞ்சு போன வாழை நிமிர்த்த எல்லாரும் ஏதேதோ யுக்திகள் எல்லாம் பயன்படுத்தி வந்தாங்க. ஒருத்தர் அதோட வாலில் கல்லை கட்டி தொங்க விட்டார். ஒருத்தர் பித்தளை குழா கொண்டு அதோட வாலை சொருகி வச்சுருந்தாருங்க. ஒருத்தர் அதோட வாலில் கைத்தை கட்டி அதை தலைக்கீழாக தொங்க விட்டார். ஒருத்தர் நாள் தவறாத அதை வாழை உருவி விட்டுக்கிட்டே இருந்தாருங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அதோட நாய் வாழை நிமித்தத்தில் தீவிரமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தெனாலிராமனும் அந்த நாயோட வாழை தொடவே இல்லை. அந்த நாய்க்கு உணவு வைக்காம பட்டினி போட்டு வளர்த்து வந்தாருங்க. முதல் மாதம் அரை வயிறு தீனி தான் போட்டார். 2வது மாதம் கால் வயிறு தீனி தான் போட்டார். 3வது மாதம் அது கூட போடவே இல்லை. அதை முழு பட்டினியாகவே வளர்த்து வந்தாருங்க. 3 மாதமும் போயிடுச்சு. பரிசோதனை செய்யறதுக்காக எல்லா நாய்களையும் எடுத்துகிட்டு வர சொன்னார் அரசர். அவங்க தவறாமல் கொண்டு வந்தாங்க. நாய்களும் நல்லா வளர்ந்து கொழுத்து போயிருந்தது. ஆனால் வாலில் சொருகியிருந்த பித்தளை குழாவை எடுத்ததும் வால் வழக்கப்படி நல்லாவே சுருண்டு போயிடுச்சு. வாலில் கட்டியிருந்த கல்லை எடுத்ததும் வால் திரும்பவும் சுருண்டு போச்சு. இப்படி அவங்க வாழை நிமிர்த்த என்னென்ன செஞ்சுருந்தாலும் எதுவுமே பயன் பெறலைங்க. வழக்கப்படி வால் சுருண்டு கொள்ளவே செஞ்சதுங்க. அப்போது தெனாலிராமன் மாத்திரம் அங்கே வெறும் ஆளாக வந்து நின்னாங்க. என்னடா வெறும் கையோடு வந்து நிற்கிற, உன் நாய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்டார். நானும் நாயை கொண்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொன்னார். சுற்றி பார்த்த மன்னன் எங்கடா நாயை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்டார். இதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மடியில் கட்டி வச்சிருந்த நாயை எடுத்து வெளியில் விட்டார். எலும்பும் தோலுமா இருந்துச்சு அது. அதனால சரியாக கூட நிற்க முடியலங்க. உடம்புல போதுமான சக்தி இருந்தால் தானே இது உயிரை விட போகுது அப்படின்ற நிலையில் இருந்துச்சு அந்த நாய். அதனால் அந்த நாயின் வால் ஜீவன் இல்லாமல் தனிஞ்சு கீழே தொங்கிச்சு. பார்த்தீங்களா, நாயின் வாழை நான் நேராக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொன்னார். அடப்பாவி, நாயை இப்படி உயிரை வச்சு கொன்னுட்டியே, மாதம் வாங்கின பணத்தை இடுப்பில் செய்கிட்டு இப்படி தான் பண்ணுவியா அப்படின்ட்டு மன்னன் ரொம்பவே கோவப்பட்டாருங்க. அங்கிருந்த மற்றவங்களும் தங்களோட மன வரத்தை காட்டிக்கிட்டாங்க. நீங்கள் பரிதாபப்படுவது இருக்கட்டும், அதுக்கு நல்ல தீனி போட்டிருந்தா அதன் வால் அழகாக வளர்ந்து இன்னும் சுருண்டு போயிருக்கும். அதனால் தான் இப்படி வளர்க்க வேண்டியதாயிடுச்சு. நீங்கள் தான் வாழை நீட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்க. எப்படியும் எங்கள் பரிசனையில் வெற்றி வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது அப்படின்ட்டு தெனாலிராமன் சொன்னார். சரி, அந்த பாவத்தில் எனக்கு வேற பங்கா, எடு நாயை அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் விரட்டி அடிச்சிட்டார் தெனாலிராமன் அதுக்கு பிறகு அங்கே நிற்க முடியுமா? அரசரோட கோபத்துக்கு வேற ஆளாயிட்டாரு. அதனால் நாயை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.